ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2014 குரூப் 4ல் நடந்த தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறதா அட்டன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து மறக்காமல் பார்த்துட்டு போங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அதனால் மறக்காமல் ஃபுல்லத்தையுமே பார்த்துட்டு போங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னா வந்து தூது தான் வந்து கலிவெண்பாவால் பாடப்படுவது வந்து தூது. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து வினைத்தொகை அப்படின்னா செய்தொழில். வினைனாலே தெரியும், ஒரு செயலை குறிக்கிறதா வந்து செய்ய. நம்ம வினைத்தொகை வந்து செய்தொழில். அடுத்து உவமை தொகை அப்படின்னா வந்து மதிமுகம் தான் மதியை போன்ற முகம் அப்படின்னு வரும். அதுதான் வந்து உவமை தொகை. நெக்ஸ்ட்டு வந்து உண்மை தொகை அப்படின்னா வந்து 4 2. அன்மொழி தொகை அப்படின்னா வந்து பவளவாய் பேசினாள். அன்மொழி தொகைனா பவளவாய் பேசினாள் அப்படிங்கிறத வந்து அன்மொழி தொகை. அடுத்து வந்து அவன் உழவன், இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வந்து குறிப்பு வினைமுற்று. ஒரு குறிப்பை வந்து குறிக்கிறது இல்லையா, அவன் வந்து குறிப்பால் உணர்த்துது, அதனால் வந்து குறிப்பு வினைமுற்று. அவன்கிறது வந்து குறிப்பு வினைமுற்று. அடுத்து வந்து நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னா வந்து ராணி மங்கம்மாள் தான் வந்து நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி. அடுத்து வந்து உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுவார் யார் அப்படின்னா வந்து ஹெலன் கெல்லர் தான். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, ஆனால் அவங்க நிறையா சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க 8வது அதிசயங்கிற பாராட்டக்கூடியவர் வந்து ஹெலன் கெல்லர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது. எந்த எண் அப்படின்னா வந்து 7. ஏன்னா வந்து திருக்குறள் வந்து மேலே வந்து 4 அடி வரும், கீழே வந்து 3 அடி வரும். அப்போ 4 3 7ன்னு வரும். மொத்தம் எத்தனை குறள் இருக்குது அப்படின்னு வந்து 1330 குறள் இருக்குது. நீங்கள் அதை ப்ளஸ் பண்ணாலும் வந்து 7 வரும். இந்த மாதிரி வந்து திருக்குறளுக்கும் 7க்கும் வந்து ரொம்பவே தொடர்பு இருக்குது. அதனால் வந்து 7 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா வந்து குறிஞ்சிப்பாட்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா லெமூரியா. நெக்ஸ்ட் வந்து சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் எது அப்படின்னா பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்தத்துறவியர் சரி செய்த செய்தி எது அப்படின்னா எந்த நூல் கூறுது அப்படின்னா வந்து மணிமேகலை தான் வந்து கூறுது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கு வந்து நான்மணி மாலை எது அப்படின்னா வந்து சிற்றிலக்கியம். மலரும் மாலையம் அப்படிங்கிறது ஒரு கவிதை நூல். நான்மணி கடிகை அப்படிங்கிறது வந்து ஒரு நீதி நூல் அதில் வரும். தேம்பவாணி அப்படிங்கிறது வந்து காப்பியம். நெக்ஸ்ட் வந்து கண்டனன் கற்பிணிக்கிணையை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன அப்படின்னா வந்து சொல்லின் செல்வன். ஏன்னா அவர் வந்து சொல்கிறப்ப வந்து கரெக்டாக அதை வந்து பார்த்துட்டேன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக சொல்லுவார். அந்த கதையில் வந்து சொல்லுவார். அதனால் வந்து அவர் வந்து சொல்லின் செல்வன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர். இந்த வரியை யார் கூறியிருப்பார் அப்படின்னா வந்து விவேகானந்தர் தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் வந்து பாடியிருக்காரு. நெக்ஸ்ட்டு துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார் அப்படின்னா வந்து ராமச்சந்திர கவிராயர் தான் வந்து துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வந்து வல்லவர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே, இதை கூறியவர் யார் அப்படின்னா வந்து பொன்முடையார் தான் வந்து இந்த வரி வந்து சொல்லியிருப்பார். அதான் வந்து கரெக்டான ஆன்சரும். நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் உரைநடையின் தந்தையை மெச்ச தகுந்தவர் யார் அப்படின்னா வந்து யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். அவர் தான் வந்து உரைநடையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட்டு முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள் எது அப்படின்னு வந்து சேர சோழ பாண்டியர். இதில் வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பாடல் வந்து இடம்பெற்றது. பொறுத்துக வந்து சிக்கனம் யார் எழுதியிருப்பார் அப்படின்னா சுரதா தான் வந்து எழுதியிருக்காரு. சிக்கனம் வந்து சுரதா. மனித நேயம் அந்த நூலை வந்து யார் எழுதியிருக்காரு அப்படின்னா வந்து ஆனந்தர் கோ மோகனரங்கம் அவர் தான் வந்து எழுதியிருப்பார். அடுத்து காடு வந்து வாணிதாசன் எழுதினது. வேலைகள் அல்ல வேள்விகளே வந்து கவிஞர் தாராபாரதி எழுதுறது. நெக்ஸ்ட் வந்து அடைமொழிக்குரிய யார் வந்து இந்த அடைமொழி ஆசிய கவி திவ்ய கவின்னா நம்ம ஷார்ட்கட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு பொறுத்து கொடுத்துருக்காங்க. அது வந்து விடுதலை கவி அப்படிங்கிறது யார் அப்படின்னா வந்து பாரதியார். திவ்ய கவி அப்படின்னா வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார்.
கவிஞரேறு அப்படிங்க போற்றப்படுவர் அப்படின்னா வாணிதாசன் தான் வந்து கவிஞரேறு. கவிக்கோ அப்படிங்கிறது வந்து அப்துல் ரஹ்மான். நெக்ஸ்ட் வந்து நூல்கள் பார்க்கலாம். பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசனோட நூல்கள். கொடிமுல்லை அப்படிங்கிறது வந்து வாணிதாசன். இதுக்கெல்லாம் வந்து ஷார்ட்கட் போட்டிருக்கோம், வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது வந்து கண்ணதாசன் எழுதிய நூல். பட்டத்தரசி அப்படிங்கிறது வந்து சுரதா எழுதிய நூல். நெக்ஸ்ட் வந்து வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து குலசேகர ஆழ்வார் தான் வந்து இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பக்ருயே ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா வந்து சிலப்பதிகாரத்தில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து திருக்குறளை முதலில் தஞ்சையில் பதிப்பித்தவர் வந்து மலையத்துவான் மகன் ஞானப்பிரகாசம். அவர் தான் வந்து பதிப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட தொகைநிலை தொடர்கள் வந்து கொடுத்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொகைநிலை தொடர்கள் வந்து மொத்தம் வந்து 6, தொகாநிலை தொடர் வந்து மொத்தம் வந்து 7 இருக்குது. சரி, தொகாநிலை தொடர் வந்து 9 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐ ஔ ஆகிய 2 எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா வந்து சந்தியக்கரம் அப்படின்னு தான் வந்து ஐ ஔங்கிறது வந்து சந்தியக்கரம். அடுத்து வந்து முற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்து கதவு அப்படிங்கிறத வந்து முற்றியலுகரம். கதவுங்கிறது வந்து ஒரு முற்றியலுகரம் சொல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து வினை முற்று அப்படிங்கிறது வந்து படித்தான்ங்கிறது வந்து வினை, அந்த செயல் வந்து முடிஞ்சிருச்சு, அதான் வந்து படித்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை முற்று. நெக்ஸ்ட் வந்து தவறான ஒன்றை தேர்கான வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இல அப்படிங்கிறத வந்து தவறானது. மித்தது 3மே கின்று ஆனின்று கிணறு அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்கால இடைநிலைகள். நெக்ஸ்ட்டு வந்து இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் வந்து பாடியிருப்பார். பாரதிதாசன் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போதுள்ள கல்வெட்டுகளிலே மிக பழமையானது கல்வெட்டு என்ன அப்படின்னா திருநாதர் குன்றம் கல்வெட்டு. இதான் வந்து பழமையான கல்வெட்டு. நெக்ஸ்ட்டு ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எது அப்படின்னா வந்து ரச்சனைய யாத்திரகம். ரச்சனை அப்படின்னா வந்து ஆன்மா, யாத்திரிகம் அப்படின்னா வந்து ஈடேற்றம். இதான் வந்து ரச்சனைய யாத்திரிகம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் எல்லாம் வென்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தவயம் என பொது உடைமையை விரும்பியவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் வந்து சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்ற செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர் தான் வந்து இலக்கணம் வகுத்திருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன அப்படின்னா வந்து யார் இயற்றினா அப்படின்னா வந்து சமணரால் இயற்றப்பட்டது 5 காப்பியங்கள். நெக்ஸ்ட் வந்து பெர்சிவால் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர் தான் வந்து இயற்றியிருப்பார். ஆறுமுக நாவலர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுவர் திருநாவுக்கரசர். நெக்ஸ்ட் வந்து தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பெற்றவர் யார் அப்படின்னா வந்து பசும்பன் முத்துராமலிங்கர். அவர் தான் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு திருவிக்காவால் புகழப்பெற்றவர். நெக்ஸ்ட்டு சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பனு அகமது மரக்கியார். அவர் தான் வந்து சின்னச்சீராவை எழுதியிருப்பார். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்து வந்து முதலில் எந்நிலத்துக்குரிய விலங்கு அப்படின்னா வந்து குறிஞ்சிக்காவோட முதலோட நிலத்துக்கு வந்து விலங்கு. நெக்ஸ்ட் வந்து கடவுள் வல்கனையோடனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இது எந்த நூல் அப்படின்னா வந்து தாவீது தான் வந்து அவர் தான் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து திருக்காவலூர் கலம்பகம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா வந்து வீரமாமுனிவர்னால தான் வந்து திருக்காவலூர் வந்து கலம்பகம் வந்து எழுதப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கம்பனை கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் யார் கூறினது அப்படின்னா வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. நெக்ஸ்ட் வந்து பம்மல் சம்பந்த முதலியார் எழுதிய நாடகம் எது அப்படின்னா வந்து மனோகராங்கிற நூலை தான் வந்து எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் திருக்குறள் திருவாசகம் நாலடியார் ஆகிய நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வந்து ஜி.யு. போப் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட் தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் யார் அப்படின்னா வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. அவர் வந்து இயற்றியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தமிழிசை கருவி யாழ் பற்றி பல காலம் ஆராய்ந்து யாழ்
நூல் இயற்றியவர் யார் அப்படின்னா வந்து விபுலானந்தவர் தான் வந்து யாழ் நூலை வந்து இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் யார் அப்படின்னா சுத்தாதானந்த பாரதியார் வந்து இயற்றியிருப்பார். இன்றைக்கி வந்து 50 கொஸ்டின் பார்த்தாச்சு. இதில் வந்து 2014 வந்து யார் ஆறுமுக நாவலரை பற்றியும் வையாபுரி பிள்ளையை பற்றியும் வந்து 2-3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜியு போப் அவரை பற்றியும் வந்து அந்த நூலை பற்றியும் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கோங்க. மறக்காமல் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. இதிலேருந்து உங்களுக்கு நிறையா கொஸ்டின் வர்றதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. அல்லது இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.